கடை வியாபாரம் செக்கு ரிட்டன் வந்தவன் போனவன் இடையில ஒருத்தன் குறுக்கால பைக்கில் கொண்டாந்து விட்டு அதில் ஒரு பிரச்சனை வம்பா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. கோர்ட்டில் கேஸ் ஆயிடும். அவன் கொண்டாடி ஒன்றும் தெரியா, சும்மா ஒருத்தன் குறுக்கால விட்டு போட்டு அவனில் புலைய வச்சுட்டு உடனே அவன் போலீஸ் செல்வாக்கு போலீஸுக்கு கால் பண்ணி செல்லி ஏறி இறங்கி அங்கே 1000 இஞ்சு 1000 கொடுத்து அப்பையும் பைக்கில் எடுக்க முடியாமல் ஆட்டோ பிடிச்சி விட்ட வந்து இறங்க கொள்ள இவன் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணா டபுள் ஆகும். ஏற்கனவே சூட்டோட வாரார் விறக்கொள்ள வாங்கோ நல்லா அலைஞ்சு திட்டு இல்லைங்க கொள்ள என்ன போனாக்களுக்கு தெரியும் தானே. அந்த அந்த பெண்களை பழக்கம் ஒன்று நேரடியாக சப்ஜெக்டை சொல்றது இல்லை, குத்தி காட்டுறது. போனாக்களுக்கு தெரியும் தானே என்னத்தை சொல்றது. வேண்டா பல்லாரு இந்த மாதிரி என்னத்தை சொல்ற சொல்ல முதல் கதையை வெளியில சொல்ல அடிச்சு பல்ல காலடி கையில கொடுத்து முடிச்சு. இதானா விஷயம். இப்படி கழுவினா பீய முழுப்பு. இப்போ சோப்பு போடணும். எப்பவுமே பெண்கள் நல்ல விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணும். புருஷன் வெளியிலேருந்து உள்ளுக்கு வந்த உடனே வீட்டு பிரச்சனை பிள்ளைகள பிரச்சனை எந்த பிரச்சனையும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. முதல் அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காண்டு ஒரு டெஸ்டிங் வைக்கணும். ஒரு டெஸ்ட் வைக்கணும். வச்சதுக்கு பிறகுதான் அந்த ஹீட் மீட்டரை வச்சு பார்க்கணும் எந்த லெவலில் இருக்குது. ரைட் நார்மல் அரிக்கி. அதுக்கு பிறகுதான் நாம் வீட்டு பிரச்சனை எடுத்து அங்கே கொடுக்கணும் அந்த மிஷினுக்கு. அந்த மிஷின் ஹீட்டாக வரக்குள்ள இன்னொரு ஹீட்டை கொடுத்தீங்கன்னா வெடிச்சிட்டோம். வெடிச்சா பெரிய பிரச்சனை. எப்போவுமே ஒரு ஹஸ்பண்ட் வெளியிலேருந்து வரக்குள்ள ஒன்றும் கட்டுறக்கூடாது. வந்து கூல் என்ன சாப்பிட்றீங்க, என்ன வேணும், என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, அந்த அந்த முகபாவனைகளை பார்த்து ஆள தெரிகிற ஒரு விஷயம் இல்லாட்டி என்ன கணவன் என்ன மனைவி. ஒரு மாப்பிள்ளோட முகத்தை பார்த்து ஒரு பொண்டாட்டி கிட்டத்தட்ட மதிக்கணும். இவருக்கு என்னமோ பிரச்சனையோட வந்திருக்கார், இவர் நல்ல சந்தோஷமா இருக்கிறார், இவர் ஒரு டென்ஷன்ல இருக்கிறார் தெரியணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஆயிஷா நாயை பார்த்து, நீங்க எப்ப கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், எப்ப என்னோட இறக்கமா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும்ண்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ ஒரு ஆளை பார்த்தோன்னா தெரியணும். அந்த அளவுக்கு மனைவியை பார்த்து ஒரு புருஷன் மதிக்கணும். முகம் சரியில்லை, அதே மூக்கு அவடத்தான் இருக்கும், கண்ணு அவடத்தான் இருக்கணும். அந்த பேச்சு என்னமோ சம்திங் ராங், என்னமோ நடந்திருக்கு. வீட்டுக்கு யாரு வந்தன்னு கேட்கலாம், யாரு வந்த. அப்ப அந்த அளவுக்கு கொஞ்சம் இருக்கணும் நமக்கு. பொண்டாட்டி புருஷன் முகத்தை பார்த்து அப்ப வார ஒருத்தரை முதல் கூல் பண்ணணும். கூல் பண்ணி அவருக்கு வேற பிரச்சனை இருக்குதான்றத முதல் பண்ணணும், பார்க்கணும். பார்த்தது பிறகு இப்ப சோப்பு போடணும். அந்த சோப்பு போடுற அழகா நம்மளோட கையில எடுத்து வச்சு அணைச்சி தான் போடுறோம். அப்ப நாங்க என்ன செய்யணும்டா, பக்கத்துல போய் இருந்து நெஞ்சில சாஞ்சி அணைச்சி நல்லா ஸ்டார்ட் பண்ணணும். ஊருக்கு ஒரு கதை ஒன்று போகுது தெரியுமா கேட்கணும். நான் நம்பல, எனக்கு உங்களை நம்பிக்கை இருக்கி. இவங்க எத்தனை பேர் சொன்னாலும் நான் நினைச்ச மாட்டேன், உங்களை தப்பா நினைக்க மாட்டேன். நீங்க என்ன இடத்த போறதாம், அந்த இடத்துல உள்ள பொம்பளை சரியில்லையாம், நேரத்தோட இப்படி இப்படி எல்லாம் கேஸாம். நீங்க சும்மாதான் போனாலும் பாக்குறவங்க தெரியும் தானே, பனை மரத்துக்கு கீழே இருந்து பாலை குடிச்சாலும் கல்லுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கதைக்காங்க. எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு உங்களை நம்பிக்கை இருக்கி. ஆனா 4 பேர் கதைச்சி உங்களோட வாப்பாக்கு இந்த கதை பண்ண அந்த மனுஷன் கவலைப்படுவாரே என்றுதான் நான் யோசிக்கிறேன். போட்டாச்சு சோப்ப. இப்ப வாப்பாரு வேறு, ஆஹா இவள் எவ்வளவு நம்பிக்கை வச்சு நம்மள்கிட்ட இருக்காள், எவ்வளவு அருமையா அழகா எடுத்து வைக்க அந்த சப்ஜெக்ட். நியாயம்தான். 4 பேருக்கு இந்த கதை வித்தியாசமா போனா நம்மளோட குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? நாம போன இடம் ரொம்ப தப்பா போச்சு. எனவே அந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வெளியில அமைக்கணும், வீட்டுக்கு போக கூடாது. அந்த போன ஆளெல்லாம் தப்பா பாக்குறாங்க. சோ தப்பு செஞ்சிட்டேன்டி. நல்ல நானும் அதைத்தான் சொல்ல பார்த்தேன். உங்களுக்கும் எதிர்த்து பேசுற மாதிரி வரப்படாதே. நானும் அதான் பார்த்தேன்டா. நீங்க அவர் நல்ல, நீங்க அவரோட பழகுங்க. ஆனா அவரோட கடையிலையும் நம்மளோட வீட்டிலையும் இருக்கட்டும், ரோட்ல இருக்கட்டும், ஆனா அவரை வீட்டை போகாதங்கடா, உங்களுக்கு என்னவோம்டா நான் தாங்க மாட்டேன் என்று ஒரு கொஞ்சம் கண்ணீர். அது பொம்பளையில சொல்ல தேவையில்லை. அப்படி கண்ணை பொத்தினா வெறும், அப்படி சும்மா வெறும் எடுத்து விட்டா முடிஞ்சு. சோப்பு போட்டாச்சு. சோப்பு போட்டு குளோரினும் போறதுதான் கண்ணீர் வடிக்கிறேன். ரைட்.
எல்லாம் சேர்ந்து ஊத்த வைத்துரும். அப்ப உடுப்புல அடையில ஒரு அசிங்கம் பட்டா, ஒரு அழுக்கு பட்டா மறைக்கிறோம். இரண்டாவது சோப்பு போறோம், கழுவுறோம். இதுதான் நம்மட முதல் விஷயமா இருக்கணும். இப்ப நெருக்கம் தான் இருக்கும், பிரச்சனைகள் என்ன செய்யும், ரொம்ப குறையும். இந்த விஷயம், இந்த உடுப்பு விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கும். அடுத்த ஒரு விஷயத்தை பாருங்க. இந்த உடுப்பு, இந்த ஆடை எப்பவும் நம்மட மானத்தை அது பார்க்கும். இன்னொருத்தன் நம்மட மானத்தை பார்க்காம அது காக்கும். இதுதான் உடுப்பு. இந்த உடுப்பு என்ன, அல்லாஹ் உதாரணமா சொன்ன இந்த உடுப்பு இருக்குது இல்லையா, ஒரு மனைவி உங்களுக்கு ஆடை என்றா, இந்த மனைவி நம்மட மானத்தை பாப்பா, இன்னொருத்தி பார்க்காம அவ தடுப்பா. தடுப்பாண்டா என்ன அர்த்தம்? இந்த மனைவி நம்மளை சரியாக திருப்திப்படுத்தினா நமக்கு இன்னொருத்திட்ட போக வேண்டிய தேவையும் இல்லை. அதே மாதிரி தான் ஒரு ஆம்பளை ஒரு பெண்ணுக்கு ஆடையண்டா அவன் மானத்தை அவர் பார்ப்பார், இன்னொருத்தன் பார்க்க வைக்கவும் மாட்டான், அதுக்கான சந்தர்ப்பமும் கொடுக்க மாட்டான். பக்காவா இருக்கணும், சரியா இருக்கணும். அது சரியா இருக்கிறா? அதுல இல்லை. அதுல நாங்களே வீக், நாங்களே வீக். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எந்த ஒரு பெண்ணும் தன் கணவனுக்கிட்ட இன்னொரு பெண்ணை வரணிக்க வேண்டாம். அப்ப ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடக்குது. என்னண்டா, ஒரு பொண்டாட்டி புருஷனுக்கிட்ட இன்னொருத்தி நல்லா கதைக்குது, அவள் இன்னும் அழகண்டா சும்மா கழுவி போட்டு கை வைக்கணும், சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுக்கிற மாதிரி அதை பார்க்கணும் போல இருக்கு மாற அவனுக்கு. எதுக்கு இதுன்னு கேட்கிறான். அதுக்கப்புறம் வரணி இன்னும் பொண்டாட்டி இன்னொரு ஃபேமிலியே வரணிப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படியா இப்படியாமண்டு சில ரகசியங்கள், சில சொல்லக்கூடாத விஷயம் பொம்புல அடிப்படையில் சொல்லிடுவான். அதை கொண்டே புருஷனுக்கிட்ட சொல்லி அவ அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படி அப்படி கண்டு கொண்டு ஒன்ன இவனுக்கு இப்ப அங்க ஆசை வந்து மரம். அதே மாதிரி தான் ஒரு ஆம்பளைய கொண்டு இன்னொரு பொம்பளை கிட்ட புருஷன் போட்டு என்ன செய்யப்படாது, வரணிக்க கூடாது. இது ரெண்டும் எதுல நடக்கும் தெரியுமா? பொண்டாட்டியும் புருஷனும் உட்கார்ந்து படம் பார்க்கறதுல நடக்கும். படம் போகுதுல்ல, அந்த படத்துல ஒரு ஒரு கதாநாயகியை அவர் ரசிப்பார், கதாநாயகனை இவர் ரசிப்பா. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் மீறிக்கிட்டு இருக்குது. அப்ப ஒரு ஆசை மாறும். நல்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு குடும்பத்துல இதுதாங்க நமக்கு வாழ்க்கை, இதான் நமக்கு ஹஸ்பண்ட், இவர் தான் நமக்கு மாப்பிள்ளை என்று போகும்போது இன்னொருத்தன்ல ஆசை வந்துட்டு, அழகு வந்துட்டு, அப்படி என்று வந்துட்டு என்றால் பாரிய பிரச்சனைகள் வந்துடும். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸை பாருங்க, அதுக்கு பொருத்தமா இருக்கு. எனவே நம்மளோட உடுப்பு நம்மளோட மானத்தை பாதுகாக்கிற உடுப்பாக இருக்கணும். நம்மட உடுப்பு நம்மட மானத்தை பாதுகாக்கணும், மறைக்கணும். ஆனா அது நம்மட மானத்தை பார்க்கணும், அதுல எந்த பிரச்சனையும் அவ்வளவும் இருக்கணும். இது இருக்குதா? இதுல சில பிள்ளைகள் வார நெருங்கி பழக விடுற இந்த உடுப்பு நம்மட மானத்தை மறைச்சிக்கிட்டு இருக்க கொள்ள நெருங்கி பழக விடுறோம். நம்ம எப்படி நெருங்கி பழக? தனிமையில பேச விடுறோம், டிரைவரோட தனியை விடுறோம். நெருங்கின உறவும் அருமையும் பக்கத்தில் இருக்கிற அருகாமையும் பாசத்தை கொண்டாந்து வச்சிரும். பக்கத்தில் இருந்து பழக 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 அசிங்கம் மறைந்து அன்பு பெருகும். இது சாதாரணமான ஒரு தியரி. அந்த வீட்டுல இருந்து படிச்ச பிள்ளை, அந்த வீட்டுல ஒரு வழி இருக்க மாப்பிள்ளையே வாரதில்லை, ஒரு கருப்பி அழகே இல்லை. அங்க இருந்து 2 வருஷம் படிச்சவனுக்கு அங்க பண்ணின அவளை தான் பண்ணும், அதான் அழகுன்றுவான். அந்த நெருக்கமா இருந்து பழகினது பாசமா மாறிடும். இன்னைக்கு என்ன நடக்குது? இந்த வரம்பை மீறுறோம். நாம மானத்தை மறைக்கணும், மானத்தை பாதுகாக்கணுங்கிற வரம்பை மீறி என்ன செய்யறா, சோசியலிச வாழ்க்கை வாழ்றோம். நம்ம இன்னைக்கு கேள்விப்படுறோம், எப்படி மறைஞ்சு வாழ்ந்து ஓடிட்டான், டிரைவரோட ஓடிட்டான். டிரைவரோட சும்மாவா ஓடுவான்? டிரைவரோட ஓடுறதா இருந்தா நேரத்தோட எவ்வளவு பிளான் நடந்திருக்கணும், எவ்வளவு நெருக்கமான பேச்சு போயிருக்கணும், எவ்வளவுக்கு அவள் நம்பியிருக்கணும். என்ன நடந்த? இவர் போட்டுக்கு இருந்த உடுப்புக்கு வலி இருந்திருக்குது, லூஸ். இவர் போட்டிருந்த உடுப்பு ஃபிட் இல்ல, முடிஞ்சு. எனவே இந்த அனாச்சாரங்களுக்கெல்லாம் காரணம் நம்ம ஆடை என்கிற விஷயத்துல கவனம் இல்லாம இருக்கிறது. இன்டர்நெட்டை போட்டு கொடுத்துருவோம்,